ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதைத் தொடர்ந்து பின்வரும் வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மில் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார், அந்த அன்பை எத்தனை அருமையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். மாறாக நாம் திருப்பி அவரை அன்பு செய்கிற மக்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நமக்கு நாமே தெரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வசனமாய் இது இருக்கிறது. நான் படிக்கிறேன், கேளுங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஆமீன். ஒருவன் இவ்வுலக ஆசை உடையவனாயிருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? ஆமீன். இந்த வசனம் இப்படியா என்னை பேச தோன்றுகிறது. தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நேசித்தபடினாலே அவர் தம்முடைய அன்பை தன் ஜீவனை கொடுத்து விலக பண்ணியிருக்கிறார். ஆனால் நாம் இந்த உலகத்தில் சகோதர சகோதரிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பு குறைவுள்ளதாய் இருக்கிறது. அன்பு குறைவுள்ளதாய் இருக்கிறது. நாம் நிறைய வசனங்கள் நாம் படித்திருக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று நாம் படித்திருக்கிறோம். அப்ப நிறைவானது என்று சொன்னால் அது என்னென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிறைவானவர் நம் இல்லத்தில் வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நம் உள்ளத்தில் என்ன குறைவாக இருக்கிறது? அன்பு குறைவாக இருக்கிறது. அன்பு குறைவாக இருந்தால் கண்டிப்பாக இல்லத்தில் எல்லாமே குறைவாக தான் இருக்கும். அப்ப உள்ளத்தில் அன்பு குறைவுபடும் பொழுது இல்லத்திலும் அன்பு குறைவுபடும். என்ன குறைவுபடும் அப்படி என்று சொன்னால், நாம் ஒருவர் மேல் வைத்திருக்கிற அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே ஒன்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை. நாம் ஒன்றும் அவருக்கு கொடுக்க தேவையில்லை. அவர் இந்த உலகத்தின் சிருஷ்டிகராயிருக்கிறார். அந்த சிருஷ்டிகர் நம்மை படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்திருக்கிறார். ஆனாலும் மாறாதவராய் இருக்கிறார். படைத்தவர் மாறாதவராய் இருக்கிறார். நாம் மட்டும் நிலைக்கு நிலை, நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். இந்த மாறுதல் நிலையற்றது, மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை இன்று நான் சந்தோஷமாக இருப்பேன், நாளை எனக்குள் கவலை வரும். எதனால் கவலை வரும் என்றால், அன்பு குறைவான போது கவலை வரும். உறவுகளுக்குள்ளே அன்புகள் இல்லாத போது கவலைகள் வரும். ஒன்றுமில்லை, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஒரு நல்ல மனிதர் இருந்தார், நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு சங்கடம். அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அவர் சேர்க்கப்பட்டார். ஆனாலும் அவருடைய பிசினஸ் தொடர்ந்து அவர் இல்லாததினாலே அது தொய்வுற்றது. சரியான ஆட்கள் இல்லாததினாலே, அதை சரியா மெயின்டைன் பண்ண முடியாததினாலே, சரியான நிர்வாகம் பண்ண முடியாதபடினாலே, சரியான ஆட்கள் இல்லாதபடினாலே அந்த பிசினஸ் நலிவுற்றது. பிறகு அவர் ரொம்ப மனதளவிலே பாதிக்கப்பட்டார். பண தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஒன்றாக அவர் எல்லா பிசினஸையும் மூடும்படியாய் ஆயிற்று. ஆனாலும் மக்களுடைய அன்பு என்னவாக இருக்கிறது? அவர் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவரை சுற்றி ஒரு பெரிய படைபலம் இருந்தது. ஒரு மக்கள் உறவு கூட்டங்கள் அவரை சுற்றி இருந்தது. ஏனென்றால் அவரை எதிர்பார்த்து இந்த மக்கள் எப்போதெல்லாம் இவர்கள் தேவை இருக்கிறதோ, பண தேவைகளாக இருக்கட்டும், வேற உதவி பொருட்களாக இருக்கட்டும், அவரிடம் எப்போதெல்லாம் கேட்பார்களோ, அவர் எப்போதெல்லாம் பண தேவைகள் உதவிகள் தேவைப்படுகிறதோ உறவுகள் அவரிடம் கேட்பார்கள். அவரும் கொடுத்து மகிழ்வார். ஆனால் இவர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்த நிலையிலே ஒருவரும் அவரை போய் பார்க்கவில்லை. யாரும் அவருக்கு உதவி செய்யவில்லை. எத்தனை அன்புள்ள ஒரு மனிதராய் இந்த உறவுகளை நேசித்திருந்தோம், ஆனாலும் ஒருவரும் என்னை வந்து பார்க்கவில்லையே என்று அவர் மனதிலே யோசித்துக் கொண்டே இருந்தாராம். இதிலிருந்து என்ன நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால், உறவுகளும் மற்ற நண்பர்களாயிருக்கட்டும், யாராயிருக்கட்டும், இந்த எதிர்பார்ப்புகளை நாம் குறைத்து கொண்டு அவர்கள் செய்தால்தான் நாம் செய்ய வேண்டும், அவர்கள் எனக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்ற அந்த எதிர்பார்ப்பை குறைத்து நாம் அன்பு செய்கிற ஒரு மனிதர்களாய் நாம் மாற வேண்டும். அன்பு
நிலையானது, அன்பு நிறைவானது. அப்ப குறைவான அந்த எதிர்பார்ப்பை நாம் தகர்த்து விட வேண்டும். எதிர்பார்ப்பு என்பது குறைவுற்றது. எதிர்பார்ப்பு என்பது நீங்கள் எத்தனை நன்மைகள் உங்களுக்கு செய்தாலும், உங்கள் உறவினர்களுக்கு செய்தாலும், எத்தனை உதவிகள் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் செய்தாலும் அது குறைவுள்ளதாய் இருக்கும், நிறைவானதாய் இருக்காது. எப்போதும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நண்பர் இருக்கிறார், அவரிடம் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு தொகை கேட்கிறீர்கள், உதாரணத்துக்கு 1,00,000 ரூபாய் கேட்கிறீர்கள் என்றால், அவர் கொடுக்கிற நிலையிலே இல்லாத பொழுதும் அவர் சொல்லுவார், நண்பர் கேட்டுவிட்டார், என்ன செய்வது என்று தெரியவில்லை. இல்லை என்று சொன்னால் அவர் மனதளவிலே கொபித்துக் கொள்வார். அதனால் அவரிடமிருந்து ஏதாவது கொஞ்சமாவது அவருக்கு கொடுக்கலாம் என்று ஒரு 5,000 10,000 நான் கொடுக்கிறேன் என்று சொல்வார். ஆனால் இந்த நண்பர் அவர் தோற்றத்தை பார்த்து அவர் நல்ல வசதியாக இருக்கிறார், நல்ல பணம் அவரிடம் இருக்கும், கேட்டால் கொடுப்பார் என்று இவர் எதிர்பார்ப்போடு கேட்கும் பொழுது அந்த இடத்துல அந்த குறைவு ஏற்படுகிறது. அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு குறை அங்கே ஏற்படுகிறது. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது, ஆனால் செய்ய முடியவில்லை, குறைவாக இருக்கிறது. அப்ப நிறைவானவர் என்ற அந்த அன்பு நமக்குள்ளே வரும் பொழுது, என் நண்பர் அவர் பெரிய வசதியாக இருக்கிறார், என் பார்வைக்கு அப்படிதான் தெரிகிறது, ஆனாலும் நான் அவரிடம் இருந்து நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். அவர் எனக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் அவரை அன்பு செய்கிறவராகவே இருக்கிறேன், அவரும் நம்மை அன்பு செய்கிறவராகவே இருக்கிறார். இப்ப நண்பர்களாய் பழகிட்டோம், உறவுகளாய் பழகிட்டோம், ஏன்னா அன்புன்னு சொல்லிட்டு ஒன்றுமே அவரிடமிருந்து எந்த உதவியுமே பெறவில்லை, அப்புறம் எதுக்கு உறவு என்று நீங்கள் துண்டிக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. நியாயம் என்பதை காட்டிலும் அன்பு அங்கு செத்து போன ஒரு அன்பாய் மாறிவிடுகிறது. கூட பிறந்தவர்களை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு கூட பிறந்தவர்கள், இப்பொழுது நடந்த ஒரு செய்தி, ஒரு 5-6 பேர் அந்த குடும்பத்திலே பிறந்திருக்கிறார்கள். அண்ணன், தம்பி, தங்கச்சி என்று கூட்டமாய் அவர்கள் அம்மா அப்பா இருந்த காலத்திலே எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அம்மா தவறிவிட்டார்கள், அப்பாவும் கொஞ்ச நாளிலே தவறிவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இந்த பிரச்சனை எப்படியாக மாறுகிறது என்றால், அப்பா அம்மா இருந்தவரை எல்லாம் ஒரே வீட்டிலே வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு திருமணமாகி அவர்கள் அந்த குடும்ப தேவைகள் என்று ஒவ்வொருவருக்கும் வரும் பொழுது அவர்களிடம் இருக்கிற அந்த சொத்தை பிரிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதிலே மிகப்பெரிய குளறுபடிகள், சமாதான குலைச்சல். அப்ப அன்பு என்பது அங்க செத்து போன ஒரு அன்பாய் மாறுகிறது. மூத்த பையன்ல கடைசி பையன் வரைக்கும் அவர்களுக்குள்ள சமாதான குலைச்சல் இருக்கிறது. எப்படி இதை பிரிக்கிறது, சரிபங்காய் பிரிக்கிறது சொல்லும் பொழுது அண்ணன் சொல்றா, இதை சரிபங்காக பிரித்தால் இந்த இடம் உனக்கும் பத்தாது, எனக்கும் பத்தாது, இப்படி ஆகிவிடும், என்னுடைய குடும்பமும் பெரிய குடும்பம் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றார், நீ எனக்கு உண்டான இதை பிரித்து கொடு, இல்லை என்றால் அந்த ஒரு பகுதியை இடித்து கொடு, எனக்கு இடமாக கொடுத்து விடு என்று சொல்லும் பொழுது அண்ணன் கதறி அழுகிறார். ஏன் இந்த அன்பு இல்லை நமக்குள்ளே? சொத்து, பணம் அப்படி என்ற தேவைகளை நாம் அதிகமாக்க அன்பு செத்து போகிறதாய் இருக்கும். ஒரு நிறைவான அன்பு நமக்குள் வராது, மாறாக குறைவுதான் நம் வாழ்வில் ஏற்படும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த கடனாளிகளாய் இருக்கிறோம் என்ற அந்த ஒரு வார்த்தை, நான் கடன் பட்டிருக்கிறேன், எங்கிருந்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அவருடைய அன்பை கொடுத்ததினாலே நான் திருப்பி கொடுக்கிற அந்த ஒரு கடனாளியாய் நான் இருக்கிறேன். என்னால் பணம் காசு கொடுக்க முடியாது, என்னுடைய உழைப்பை அவருக்காக கொடுக்க முடியாது, மாறாக என்னுடைய இருதயத்தை நான் அவருக்காக கொடுக்க முடியும். காலம் முழுவதும் அவருக்கு அன்புள்ளவராய், அவரை தொழுது கொள்ளுகிறவராய், அவர் மேல் பற்றுதல் உள்ளவராய், அவர் மேல் விசுவாசிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அதனால்தான் இங்கே சொல்லுகிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்த முடியவில்லை? அது வீட்டிலிருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் பேசினால் நான் பேசுவேன், அவர்கள் கொடுத்தால் நான் கொடுப்பேன், அவர்கள் செய்தால் நான் செய்வேன் என்ற இந்த சிந்தனை ஒரு செத்து போன ஒரு சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் அவரை அன்பு செய்வேன். அப்படிதான் ஆண்டவராகிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் தொழுதாலும் அவரை விசுவாசிக்காவிட்டாலும் அவர் அன்பு செய்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிறவராகவே இருக்கிறார். இந்த புரிதல் நமக்கு வந்தால் நாம் கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். நாமும் கிறிஸ்துவை ஒரு பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். ஆகவே நம் நண்பர்களாகிய நாம், உறவுகளாகிய நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக மாற வேண்டும். குறைவான அந்த எதிர்பார்ப்பை நாம் குறைத்துக் கொள்வோம். நிறைவான அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.